அனைவருக்கும் வணக்கம். நேற்று நெல்லையில் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக மணிகண்டன் அப்படின்ற இளைஞர் சில சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப என்னன்னா, இவர் சாமானிய ஒரு பெயிண்டர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். சரிங்களா? இவர் எதுக்காண்டி வெட்டினாங்க அப்படின்னு என்னன்னு தெரியல. ஆனா அங்கு நீதிமன்றத்தில் சரணடைந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எண்ணிக்கைக்கு எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க சமுதாயத்தை வெட்டினாங்க, அதனால நாங்க எண்ணிக்கைக்கு அவங்க சமுதாயத்தை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்காங்க, எப்படிப்பட்ட ஜாதி வெறிய வன்மத்தோட இருக்காங்க அப்படின்னா. இப்ப அந்த மக்கள் அவரோட உடலை வாங்க மறுத்து நீதி வேண்டும், அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த இறந்தவருக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்காங்க, மனைவிக்கு ஒரு அரசு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவர் சமுதாய அமைப்புகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேள்வினா, அந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க, அவளை காவல்துறை கொண்டாந்து குமிச்சிருக்காங்க. பாத்துக்கிறங்க. அதாவது அதிகாரம் இல்லைன்னா அப்படித்தாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த விவகாரத்தை பேசுங்க. அதே இப்படி மாத்தி நடந்துச்சுங்களேன், இதே தேவர் சமூகத்தால் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா, இங்க இருக்க மீடியாக்கள் முதற்கொண்டு, அரசியல்வாதிகள் முதற்கொண்டு, நடிகர்கள் முதற்கொண்டு, நடிகைகள் முதற்கொண்டு குரல் கொடுப்பாங்க. ஏன்னா இங்க ஒரு விளம்பர அரசியல் எப்படின்னா, இதை பேசினாதான் நீ நல்லவே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இதை பேசணுங்களேன் உங்க ஜாதி வரின்னு சொல்லிடுவாங்க. அது எப்படின்னு தெரியலங்க. பரையருக்காண்டி திருமாவளவன் பேசினா அவர் புரட்சியாளர், பல்லருக்காண்டி கிருஷ்ணசமையா பேசினா அவர் புரட்சியாளர், ரஞ்சித் பேசினா, மாரி சுரேஷ் பேசினா அவங்க எல்லாம் புரட்சியாளர்கள். ஆனா இப்ப அதே மாற்று சமுதாயம் எம்பிசி பிசி இருக்கக்கூடிய அவங்க சமுதாய மக்கள்லையும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்க மக்களையும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க. அவங்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடிய ராமதாசன் ஜாதி வெறியரு, இங்கிட்டு இப்ப முக்குளத்துக்காண்டி அரசு கொடுத்தா அவங்க சாதி வெறியர், நாலருக்காண்டி அரசு சாதி வெறியரு. இது என்ன மனநிலையே தமிழ்நாட்டுல தெரியல. சரிங்களா? நம்ம ஜாதிய மனநோயை ஆதரிக்கல. எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருக்கா, எல்லா சமூகத்திலும் கெட்டவர் இருக்கா. இன்னைக்கு இத பாருங்க, இந்த வழக்கிலே பாருங்க, இதே ஒரு தேவர் சமூகத்தால ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை பாதிக்கப்பட்டிருந்தா ஜாதி வெறியர்கள் அட்டுழியம் அப்படின்னு எழுதுவாங்க இந்த மீடியாக்கள். ஆனா இதுல பாருங்க, கொலைகாரர்கள், குற்றவாளிகள் அப்படின்னு ஏன் இதுல ஜாதி வெறி வரலையா? அப்ப பாருங்க அந்த வார்த்தைகள், இந்த கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது இந்த திராவிடம் என்ன செய்யணும்னா, நல்லது செஞ்சா திராவிடம் சொல்லும். தமிழ்நாட்டுல ஏதாச்சும் நல்லது செஞ்சா இதுக்கான திராவிடம் சொல்லும், கெட்டது நடந்தா தமிழர்கள் அப்படின்னு சொல்லும். சரிங்களா? அப்படிதான். அதாவது இந்த வார்த்தை ஜாலத்தின் மூலம் விளையாடுதல் அப்படின்னு சொல்லி அது இந்த திராவிடம் எல்லாமே பண்ணுது. அதே மாதிரி இதுல நம்ம தேவர் சமுதாய மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அரசியல் ரீதியான அமைப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா இதுல இன்னொரு சிக்கல்னா, இதே பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கல, திருமணம் குரல் கொடுப்பாரு, ஆனா அவர் ஜாதி வரியா பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒருத்தர் குரல் கொடுக்கணும் வச்சுக்கல, ஒரு அமைச்சரோ ஒரு தலைவரோ குரல் கொடுக்குறாங்கன்னா அவர் ஜாதி கட்டணத்துல கொண்டு அடைச்சிருவாங்க. இதை முதல்ல மாத்தணும். அதே மாதிரி பிசிஆர் வழக்குங்க, சும்மா போனவன் ஆடு கட்ட போனவன் சம்பந்தம் இல்லாம பிசிஆர் நவீன வாய்ப்பு சட்டம் என்னைய பொறுத்த வரைக்கும் போலி பிசிஆர் அதிகமா தமிழ்நாட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இந்த போலி பிசிஆரை ஒழிக்கணும். பிசிஆர் எல்லாம் நல்லா பாத்துக்கிடுங்க. போலி பிசிஆர் அதிகமா போறாங்க. போலி பிசிஆருக்கு எதிராக அனைத்து சமுதாயம் பாதிக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்தால் மட்டுமே ஒரு விடிவு காலம் கிடைக்கும். போது அரசியல் அதிகாரம் தான் தேவை. நம்ம ஆயுதங்களை விட்டு அறிவாயுதம் ஏந்த வேண்டிய சூழல் இருக்கிறோம். தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.